ஒரு அழகான காட்டில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அதில் ஒரு சுறுசுறுப்பான அணிலும் இருந்தது. அந்த அணில் மரத்துக்கு மரம் தாவி பழங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு கொடிய கழுகு அந்த அணிலை பிடிக்க வானிலிருந்து பறந்து வந்தது. அணில் பயந்து மரக்கிளையின் பின்னால் மறைந்தது. அணில் பயந்தாலும் உடனே ஓடாமல் யோசிக்க ஆரம்பித்தது. அணிலுக்கு திடீரென ஒரு புத்திசாலி யோசனை தோன்றியது. அணில் தன்னம்பிக்கையுடன் கிளையில் நின்று பேசியது. அணில் சொன்னது, என்னை சாப்பிட்டால் நீ கல்லாகி விடுவாய். நான் மந்திர அணில். கழுகு ஆச்சரியமாக அணிலை பார்க்கிறது. கழுகு திகைத்து, அது உண்மையா என்று கேட்டது. ஆம், உண்மைதான். உன்னை என் நண்பன் என நினைக்கிறேன். அதனாலதான் உன்மேல் இரக்கம் வைத்து இதை சொல்கிறேன் என்றது அணில். அதற்கு கழுகு, ஆ ஆ ஏதோ ஏதோ கதிகளை சொல்லி என்னை பயமுறுத்தி என்னிடமிருந்து தப்பிக்க நினைக்கிறாய். நான் சொல்வது பொய் என்றால் நான் ஒன்று காட்டுகிறேன் பார் என்று அணில் ஒரு கல்லை உருட்டி காட்டியது. இதுதான் கடந்த முறை என்னை சாப்பிட்ட கழுகு. நான் சொன்னதை நம்பாமல் என்னை சாப்பிட்டது. இப்போது கல்லாய் கிடைக்கிறது. நீயும் நம்பவில்லை என்றால் என்னை சாப்பிடு. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் உயிர் பெற்று விடுவேன். நீதான் கல்லாகி விடுவாய். அப்போது கழுகு உடனே பயந்து ஓடுகிறது. அணில் இதை கண்டு சிரித்து கொண்டு, நான் யமனுக்கே தண்ணி காட்டினவன். இவன் என்ன டம்மாதுண்டு கழுகு, சுண்டக்காப்பைய. கோபத்தை விட கருணையை, அறியாமையை விட அறிவை தேர்ந்தெடுங்கள்.